ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை, அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுப்பதிலும் உங்களை சந்திப்பதிலும் மிகவும் சந்தோஷம். இந்த வேளைக்காய் என் ஆண்டவரை மனதார துதிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆவியான நமக்கு தியானிக்கும்படியாய் கொடுத்த வார்த்தைகள் சங்கீத புத்தகம், திருப்பாடலின் புத்தகம் 73ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னை நடத்துகிறேன், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்துகிறேன். என்னை நடத்த ஒரு தெய்வம் உண்டு, எனக்கு ஆலோசனை கொடுக்க ஒரு தெய்வம் உண்டு. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்துகிறேன், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்துகிறேன். அவருடைய ஆலோசனை, அவர் யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவம் உள்ள தேவன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னவர். பிரயோஜனமானதை போதிப்பா, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை போதிப்பா, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்களில் இன்றைக்கு எந்த காரியம் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட பேசுவார். காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தீர்களா? வேதத்தை வாசித்தீர்களா? தேசத்துக்காய், திருச்சபைக்காய், தேவ ஜனங்களுக்காய் திறப்பில் நின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, அருள்நாதர் இயேசு சொல்கிறார், இந்த காலை வேளையில் அவருடைய ஆலோசனை உங்களை நடத்த போதுமானதாக இருக்கும். அவர் நடத்துவார். வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, மோசே கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம், மரித்தே சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறன்னு சொன்னார். அந்த தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அவர் நடத்த நம்மை அவரது கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். தோல்வியின் மேல் தோல்வி, வேதனை மேல் வேதனை, என் சரீரம் பலவீனப்பட்ட நோய்களோடு இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கின்றீர்களோ, கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள், ஆண்டவரோடு உறவாடுங்கள், ஆண்டவரத்தை கேளுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மகள் திருமண காரியத்திற்கு, என் மகன் வேலை வாய்ப்பிற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவரது கரத்திலே அமர்ந்திருங்கள். அவர் சொல்லுவா, அவரே உங்களோடு கூட பேசுவா. அவர் பேசுகின்ற தெய்வம் ஐயா. சாமுவேலோடு, குட்டி தம்பி சாமுவேலோடு பேசினவர், ஆபிரகாமோடு பேசினவர், மோசையோடு பேசினவர், முகமுகமாய் பேச அவர் ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் பாதத்திலே நீங்களும் நானும் அமர்ந்திருப்போம் என்று சொன்னார். மெய்யாகவே அவர் உங்களோடு கூட பேசுவார். மெய்யாகவே, உண்மையாகவே என்னோடு கூட பேசுவார். அவர் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, சோர்வடைந்து போய் நிற்கின்றீர்களோ? ஒரு முறை ஒரு அருமையான தம்பி பல ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்து வந்து தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்து எல்லாவற்றையும் தோல்வியாய் முடிந்து 3 ஆண்டுகள் கண்ணீரோடு இருந்து மறுபடி ஜெபத்துக்கு வந்தார்கள். கதறினார்கள், கண்ணீர் விட்டு கதறினார்கள். அருள்நாதர் இயேசு ஒரு ஆலோசனை கொடுத்தார், பரிசுத்த ஆவியான ஒரு ஆலோசனை கொடுத்தார். 7 நாட்கள் என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திரு என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையான உபாசித்து குடும்பமாய் அவர்கள் காத்திருந்தார்கள், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அன்றைக்கு மோசேக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார், செங்கடல் மத்தியிலே உன் கரத்தை நீட்டு என்று சொல்லி. அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுத்தார், 7 நாட்கள் எரிக்கோவை சுற்றி துதி என்று சொல்லி. அதே ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன் ஆலோசனை கொடுத்தார். 7 நாட்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவருடைய பாதத்தில் உபாசித்து கணவனும் மனைவியுமாய் இணைந்து காத்திருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் வேலை பார்த்த கம்பெனியிலிருந்தே அவருக்கு வேலை கிடைத்தது. அந்த வேலை அல்ல, உயர்ந்த வேலையிலே அவரை அமர பண்ணினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவன். அதே ஆலோசனை இன்றைக்கு உங்களுக்கும் கொடுப்பா. யோசனைகள் பெரியவரின் பாதத்தில், செயலிலே மகத்துவமான தெய்வத்தின் பாதத்தில் நீங்களும் நானும் இணைந்து ஜெபிப்போமா? உங்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். பரலோகத்திலிருந்து என் தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் இல்லத்திற்கு வருகிறா. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த கால வேளையில் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் நீங்கள் அறிவீரப்பா. உம்முடைய ஆலோசனை கொடுப்பீராக. இந்த காரியத்தில் இப்படி செய், பின்னாக இருந்து முன்னாக வழிகாட்டும் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து தகப்பனை உடைய ஆலோசனை உறுதிப்படுத்தி வெற்றியை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஜெயத்தை கொடுத்த ஆசீர்வதியும் நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.